ஹலோ கைஸ் எல்லாருக்கும் நம்ம ஊரில் கரண்ட் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் கரண்ட் போனால் எப்படி இருக்கும்னு நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். இங்கே வந்து 1 இயர்க்கு மேலே ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து பவர் கட் ஆயிருக்கு. ஆஸ் யூஷுவல் மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கும்போது திடீர்னு வீடே ரொம்ப சைலண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஃபுல்லாக வந்து பவர் ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா இது வரைக்கும் பவர் ஆஃப் ஆனதே இல்லையே, நம்ம வீட்டில் மட்டும் தான் இப்படி இருக்கா இல்லை மற்ற வீட்லேயே அப்படி தான் இருக்கான்னு பார்க்கும்போது அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செக் பண்ணும்போது எங்களோட பிளாக்ல எல்லா வீடுமே வந்து ஆஃப் ஆகி தான் இருந்துச்சு. அமெரிக்காவில் பவர் கட்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே ஆஃப் ஆன மாதிரி தான். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே இண்டக்ஷன் பேஸ்ட் இந்த மாதிரி தானே, எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. சும்மா உட்காந்துருக்க வேண்டியதான், பவர் எப்போ வரும்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இங்கே இருக்க கம்யூனிட்டிக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து கேட்கும்போது தான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லா ஸ்ட்ரீட்லேயும் அந்த மாதிரி கிடையாது. எங்களோட பிளாக்ஸ் இருக்கிற ஏரியாவில் மட்டும் பவர் கட் இல்லை போல். மார்னிங் 11 o'clock போன பவர் நாங்களும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். 2:30க்கு வந்துடும் பார்த்தா, ஆனால் கடைசியாக நைட்டு 10:30க்கு தான் வந்துச்சு. என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.